ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலண்டைன்ஸ் டே February 14 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வேலண்டைன்ஸ் டேயில் வேலண்டைன்ஸ்னால் என்னது, February 14 குறிப்பாக நம்ம வந்து அதை ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு காதலர் தினத்தோட வரலாறு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வேலண்டைன்ஸுன்ற வேர்ட் லத்தீன் வேர்ட்லேருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு. இட்டாலியில் இருக்க ரோமில் இருந்து தான் இந்த வேலண்டைன்ஸ் டேன்ற கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிபி 3ஆம் நூற்றாண்டில் 2ஆம் கிளாடிஸ் மன்னர் ரோமை வந்து ஆட்சி புரிந்தார். அப்போ வந்து அவரோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து அவர் தடை விதித்தார். பிகாஸ் கல்யாணம் ஆவலனா தான் வந்து சோல்ஜர்ஸ் வந்து எஃபெக்டிவாக போரில் வந்து மும்முரமாக ஈடுபடுறாங்கன்னு அதுக்கு வந்து அவர் தடை விதித்தார். அப்போ வந்து செயின்ட் வேலண்டைன்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்து அவங்களுக்கு ரகசியமாக திருமணம் செஞ்சு வச்சார். இது தெரிஞ்ச 2ஆம் கிளாடிஸ் மன்னர் அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அவரோட நினைவாக கிபி 5ஆம் நூற்றாண்டில் போப் கெலோசியஸ் தான் வந்து February 14 காதலர் தினமாக வந்து அறிவித்தார். அது இல்லாமல் ரோமில் February 13 15 வரைக்கும் லூபர் கேலியான்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ரோமில் கிறிஸ்துவ மதம் பரவ ஆரம்பித்த அப்புறம் February 14 வந்து காதலர் தினமாக வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகி உலகம் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் இது February 14 இல்லாமல் சில தினங்களையும் வந்து அவங்க வந்து இது காதலர்களுக்கு புனிதமான நாளாக வந்து சொல்கிறாங்க. பிரிட்டனில் வந்து குறிப்பாக January 25, அதே மாதிரி பிரேசிலில் வந்து டியாடோஸ் நார்மடோஸ்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து காதலர்களுக்கு வந்து புனிதமான நாளாக வந்து கருதுகிறாங்க. அது வந்து June 12 அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸில் வந்து வேலண்டைன்ஸ் டேவையே வந்து அவங்க செயின்ட் வேலண்டைன்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. 19th centuryயில் தான் வந்து க்ரீட்டிங் கார்டு வந்து ரொம்ப பிரபலமாகச்சு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கொடுக்கறது. அமெரிக்காவில் வந்து கிறிஸ்மஸுக்கு அப்புறமா அதிக சேல்ஸ் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுக்குற க்ரீட்டிங் கார்டு தான் வந்து சேல் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெண்களை விட ஆண்கள் வந்து இதுக்கு அதிகமாக செலவிடுறதா வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது. தென் வந்து அது மட்டும் இல்லாமல் சில நாடுகளில் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேவை எதிர்க்கவும் செய்கிறாங்க. குறிப்பாக வந்து சவுதி அரேபியா வந்து 2001 2008 வரைக்கும் ரொம்ப மும்முரமாக இந்த காதலர் தினத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பிகாஸ் சவுதி வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதால இஸ்லாமில் வந்து இது ஒரு இஸ்லாம் அல்லாதவர்கள் வந்து கொண்டாடுற நாளாக தான் அவங்க கருதுகிறாங்க. அதனால் காதலர் தினத்தை குறிக்கிற இந்த சிவப்பு பொருட்கள் வந்து அவங்களோட கடை விதிகளில் வந்து இருக்கிறத வந்து அவங்க வந்து குறிப்பாக தடை விதித்தாங்க. இருந்தாலுமே பிளாக் மார்க்கெட்டில் வந்து அதோட சேல்ஸு க்ரீட்டிங் கார்ட்ஸோட சேல்ஸ் வந்து இருக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் வந்து February 14 அன்னைக்கு கலாச்சார சீர்கேடுகள் வந்து நடக்குதுன்னு பல்வேறு அமைப்புகள் வந்து அந்த நாளை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டேவை பற்றின ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ட்ரெண்டிங் சிறகுகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.